பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 109வது சங்கீதம் 4வது வசனம், Psalms 109 verse 4. என் சிநேகிதருக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை சிநேகிக்க நினைக்கிறவர்கள் இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், உங்களை பகைக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த நாளில் நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்தார்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அநேகர், உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர்களுக்காக ஜெபியுங்கள். சத்துருகளுக்காக நீங்கள் ஜெபியுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளை முடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் முடிப்பார். நீங்க தைரியமா இருங்க, நீங்க கலங்கி போகாதீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனாலே ஆண்டவரே, எங்களை விரோதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்களப்பா. ஆனால் இந்த நாளிலே அவர்கள் மத்தியில் ஆண்டவரை நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரன் சொன்னது போல, நானோ ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது போலப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னால் ஜெபத்தில் தரித்திருக்கட்டும். அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. அவளுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் ஆண்டவரே இந்த நாளிலே கட்டப்படட்டும் அப்பா. இந்த நாளில் வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பக்கபலமாக இருக்க விடமா ஜெபிக்கிறேனப்பா. அவருடைய பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க கேட்ட ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் பதிலளிக்க விடமா ஜெபிக்கிறேன். நன்மையினால் அவளை திருப்தி ஆக்குவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த நாளில் சுக பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். ஆண்டவரே இந்த நாளில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகமாய் வீட்டுக்கு வரட்டும். ஆண்டவரே ஆண்டவரே எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று வரட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் காத்து கொள்ளுங்க, அந்த சுகமாய் தங்க பண்ணுங்க, சமாதானமாய் காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே இன்றைக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே ஜெயத்தோடு திரும்பி வரட்டும் அப்பா. ஆண்டவரே சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இந்த நாளில் வழிகளை உருவாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. கூகுள் பே, போன் பே, பேச்சு மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாய் வருகிற எல்லா காணிக்கைகள், எல்லா தசமங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. திருச்சபையை ஆசீர்வதிங்க, விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சால்வேஷன் டிவி வியூவர்ஸ் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லா நன்மையால் நிரப்புங்கப்பா. அநேக ரட்சிக்கப்படுவோம், ஞானஸ்நானம் பெற உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. God bless you.